ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி மலைக்கோயில் மற்றும் ஆஞ்சநேயர் மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கரூர் மாவட்டம் மேலதாளியம்பட்டியில் முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த லாலாப்பேட்டை காவல் நிலைய போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில் மறியல் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் காவல் ஸ்தலம் புத்தன்தெரு முத்தாரம்மன் கோயிலில் நடைபெறும் வருடாந்திர கொடை விழாவை முன்னிட்டு மூவாற்று முகத்திலிருந்து அம்மனுக்கு பூநீர் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அமைந்துள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ நிவேதா முருகன், அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பு கருதி செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் குலசேகரன் கோட்டை பகுதியில் குலசேகர பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மீனாட்சியம்மன் திருக்கல்யாண வைபோகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பெருமாள்பேட்டை பகுதியில் நகராட்சி வழங்கும் குடிநீர் குழாய்களில் மின்மோட்டார்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக குடிநீர் எடுப்பது குறித்து வாணியம்பாடி நகராட்சி ஆணையர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது பல வீடுகளில் பயன்படுத்தப்பட்ட மின்மோட்டார்களை பறிமுதல் செய்த நகராட்சி அதிகாரிகள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோயிலை சுற்றி தரமற்ற உணவு விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த புகார் குறித்த செய்தி வெளியான நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி முருகன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் விற்பனைக்கு தகுதியற்ற நிலையில் இருந்த 50க்கும் மேற்பட்ட உணவு பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவொற்றியூர் செல்லும் சாலையில் குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பால் கடந்த பல மாதங்களாக குடிநீர் வீணாகி வருவது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காதது அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கோடை காலம் தொடங்கி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் உடைந்த குழாயை சீரமைத்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பச்சலனம் இன்னும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் தாழாமல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் யானை ராமலட்சுமி நந்தவனத்தில் அமைந்துள்ள நீச்சல் குளத்தில் ஆனந்த குளியலிடும் வீடியோ வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.